வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? இப்போது பார்க்கலாம். ஒரு அரசியல் அலசல். முதல் செய்தி, வைகோ விஜயை சந்தித்திருக்கிறார். முதல்வர் விஜயை இன்று சந்தித்திருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கிடைச்ச செய்தி, அவர் போய் கேட்டிருக்கார், எல்லோரும் அதிமுக ராஜினாமா பண்ணுற மாதிரி எங்கள் 2 எம்எல்ஏவையும் நான் ராஜினாமா பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது விஜய் எதுக்கு நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்கிறீங்க? அதிமுகவில் இருக்கிறவங்க எம்எல்ஏக்கள்லாம் அவங்க தலைமை மேலே கோபமாக தான் ராஜினாமா பண்ணுறாங்க. உங்கள் எம்எல்ஏ ஏன் ராஜினாமா பண்ணணும்? அவங்க உங்கள் பேச்சை தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வைகோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எங்களுக்கும் மந்திரி சபையில் இடம் வேணும், நானும் உங்கள் கூட்டணியில் சேரணும், அதனால் இப்போ இருக்கிற 2 எம்எல்ஏக்களோடு நான் உங்கள் கூட மந்திரி சபையில் சேர முடியாது. ஏன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் நான் நின்றுட்டேன். இப்போ அதை விட்டு உங்கள் மந்திரி சபையில் சேர்ந்தால் எனக்கும் கட்சி தாவல் தடை சட்டப்படி எங்கள் 2 எம்எல்ஏக்கும் பதவி போயிடும். அதனால் நான் என்ன பண்ணிடுறோம், 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிடுறோம். இன்னும் தேர்தல் வரும், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அந்த 2 தொகுதியில் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், அந்த 2 தொகுதியில் எங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிடுறோம். அப்புறம் 2 பேரும் உங்களுக்கு ஆதரவு உங்கள் மந்திரி சபையில் சேர்த்துக்கங்க, ஒரே ஒரு இவங்களுக்கு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. விஜய் எப்போ வழக்கம் போல் அப்படியே சிரிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. விஜய் இப்போ பழகிட்டார், முன்னாடி மாதிரி இல்லை. காமராஜர் இப்படி தான், எப்போவும் யாராச்சும் போனாங்கன்னா சொல்லுவாங்க, காமராஜர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்கண்ணா, இது வேணும் அது வேணும், ஆகட்டும் பார்க்கலாம் அப்படிம்பாராம். அந்த கருணாநிதி அதை கிண்டல் பிடிச்சிக்கிட்டே இருந்தார், ஆகட்டும் பார்க்கலான்னு காமராஜர் மாதிரி சொல்கிறார். அதனால் இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ காமராஜருக்கு பிடிக்கலன்னு வைக்க, ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு இது பண்ணி விட்டுருவார், தள்ளி விட்டுருவார். அதே மாதிரி இவர் விஜய் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. பார்த்தாரு வைகோ, என்னடா பிடி கொடுக்கலையே அப்படின்னு. அப்போ உடனே ஃபோன் பண்ணி அவருக்கு நெருக்கமானவர்கள்ட்ட பேசினா, அவங்க சொல்லியிருக்காங்க, சார் விஜய் மட்டும் பார்த்தா போதாது, ஆதவர்ஜுனும் பாருங்கள், அவர் சொல்கிறத விஜய் கேட்குறாரு அப்படின்னு ஒன்று. அப்படியான்ட்டு உடனே ஆதவர்ஜுன் வீட்டுக்கே போயிடுவான்ட்டார். வீட்டுக்கே போய் ஆதவர்ஜுனை பார்க்குறாரு. ஆதவர்ஜுன் என்ன சொல்லிட்டாருன்னு தெரியுமா, அப்படியா, நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் மந்திரி சபையில் சேர்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் நாங்கள் சொன்ன ஒன்று நீங்கள் செய்யணும். வைகோ என்னன்னு இருக்கார், இந்த மாதிரி திமுகவில் நடந்த ஊழலை பற்றி எல்லாம் நீங்கள் வெட்ட வெளிச்சமாக எல்லா மீடியாலையும் மறுபடியும் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டார். வைகோ அதிர்ந்து போய்விட்டார். என்னடா இவர் நம்ம ஒரு இது வச்சா இவர் ஒரு கண்டிஷன் போடுறாருன்ட்டு யோசிச்சுட்டு சரி பேசுகிறேன்ட்டாராம். நீங்கள் பேசுகிறதுக்கு ரெடியாக இருந்தால் நாங்களும் உங்களுக்கு 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணி உங்களுக்கு ஆதரவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முதல்வர் விஜய்கிட்ட மைண்டில் இது இல்லையா, முதல்வர் விஜய் வேறு ஐடியா போட்டு வச்சுருக்காராம். என்னென்னா, கூட்டணி கட்சிகளை நம்பிக்கிட்டே எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணுறாங்க. நம்ம இப்போ 107 இருக்கோம், குறைஞ்சது 10 to 11 ராஜினாமா பண்ண வச்சு அதில் நம்ம ஆளுங்களையே நிறுத்த வச்சு தாவேக்கா ஆளுகளையே தாவேக்கா தனி மெஜாரிட்டி ஒரு 118 வந்துடணும். அப்போ தான் அந்த ஆட்சி நிலைக்கும். இல்லைன்னா கூட்டணி கட்சிக்காரன் பூரா மந்திரியாக இருந்துக்கிட்டு ஒழுங்காக இருக்க மாட்டான், ஏதாச்சும் லஞ்சம் வாங்குவான், அது வாங்குவான், நம்ம கேட்க முடியாது. அதனால் 10 to 11 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி நம்ம சின்னத்திலேயே நம்ம கட்சியிலே நிற்க வைக்கணும்னு அவர் வேறு மாதிரி ஐடியா பண்ணியிருக்காராம். ஆனால் ஆதவர்ஜுன் வைகோவுக்கு ஆறுதல் சொல்லி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் திட்ட ஆரம்பிங்கன்ட்டாராம். அதனால் கூடிய விரைவில் வைகோ மறுபடியும் ஸ்டாலினை திட்டி திமுக ஆட்சியை திட்டுவார் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. ஆதவர்ஜுன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டார். இன்றைக்கி என்ன பண்ணிட்டார், ஆதவர்ஜுன் ஸ்டாலினுக்கு நோட்டீஸ் விட்டார், லீகல் நோட்டீஸ். என்னையான்னு கேட்டால், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் அமலாக்கத்துறை சொல்லிட்டான், ஜான் பிரிட்டோங்கிறவர் மேலே போதை மருந்து வழக்கு இருக்குது, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாலின் அவசரப்பட்டு அந்த ஜான் பிரிட்டோ ஆதவர்ஜுன் அவருக்கு நெருங்கிய உறவினர் ஜான் பிரிட்டோன்னு நினச்சிட்டு, அதாவது ஒரு லீமா ரோஸ் அவங்களுடைய சகோதரர் நினச்சிட்டு
அவசரப்பட்டு அறிக்கை விட்டு கிண்டல் வச்சுட்டார். ஜான் பிரிட்டோ மேலே வந்து போதை மருந்து வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு ஆதவர்ஜுன் இப்போ நோட்டீஸ் என்ன அனுப்பியிருக்காருன்னா, அந்த ஜான் பிரிட்டோவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் எங்கள் உறவினர் இல்லை. அப்படி இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சரான நீங்கள் எப்படி எங்கள் மேலே இது பேசுனீங்க, எங்களை தாக்கி பேசுனீங்க, அவமானப்படுத்திட்டீங்க. அதனால் உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? நீங்கள் அந்த மாதிரி சொன்னதுக்கு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது ஒரு பக்கம் மன்னிப்பு. இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 கோடி ரூபா நஷ்டஈடு கொடுக்கணுன்ட்டு. பாவம் ஆதவர்ஜுனுக்கு யாரோ சட்டத்தை சரியாக சொல்லவில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னது ரைட்டு. ஆனால் இன்னொரு விஷயம், 1 கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டிங்கல்ல, அதுதான் தப்பு. ஏன்னா அதில் சட்ட பிரச்சனை வருது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. முன்னாடி நம்ம நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி ஒருத்தருக்கு நோட்டீஸ் அனுப்புனார், அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்புனார், ஏதோ பேசினார்னு சொல்லி. அப்போ அதில் என்ன கேட்டார் தெரியுமா? 500 கோடி கொடுங்கன்னார் நஷ்டஈடு. அப்போ தான் நான் சொன்னேன், ஏப்பா அதே மாதிரி கனிமொழி வேறு 500 கோடி கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஏப்பா சட்டத்தை புரிஞ்சுக்கங்க, நாட்டு வக்கீல் 500 கோடியெல்லாம் கேட்க முடியாது. ஆர்எஸ் பாரதி உங்கள் மேலே எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் நஷ்ட ஈடை கேட்க முடியும். சும்மா ஒன்றுமே இல்லாதவங்கெல்லாம் 500 கோடி, ஆர்எஸ் பாரதி 500 கோடி சொத்து இருக்கான்னு கேட்டேன். கனிமொழிக்கு 2Gயில் பண்ணதில் ஆயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்குது, சிங்கப்பூர்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அவங்க கேட்கலாம் 500 கோடி. ஆனால் நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி கேட்க முடியாதுல்ல. அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆதவர்ஜுனுக்கு உங்களுக்கு சொத்து நிறையா இருக்குது, லாட்ரியில் சம்பாதிச்சது. அந்த சொத்து ஆயிரக்கணக்கான கோடி அஃபிஷியல் மணி, சட்டப்பூர்வமாக இருந்த மணியும் பணமே உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 1000 கோடி கேட்கலாமே. உங்களுக்கு 1000 கோடி சொத்து இருந்தால் உங்களுடைய மதிப்பு 1000 கோடி, வெறும் 1 கோடியே கேட்டிருக்கீங்களே. அதனால் அடுத்த நோட்டீஸ் அனுப்புங்க, 500 கோடின்னு அனுப்புங்க. உங்கள் பேரில் 1000 கோடி சொத்து இருந்தால் 500 கோடின்னு அனுப்புங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த நோட்டீஸ் கொடுக்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மான நஷ்ட ஈட வழக்கில் நோட்டீஸோடு நிறுத்தி விளம்பரத்தை பண்ணிடுவாங்க, வழக்கு தொடர மாட்டாங்க. அதனால் ஆதவர்ஜுனுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் விளம்பரத்துக்காக நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது, உண்மையிலே வழக்கு தொடருங்க, 500 கோடி கேளுங்க அப்படிங்கிறத ஆதவர்ஜுனுக்கு நம்முடைய அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலின் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கார், அவங்க குடும்ப கல்யாணம். அங்கே போய் அரசியலை பேசிட்டார். நாட்டில் நிறைய அக்கிரமங்கள் நடக்கிறதுங்கிறார் கல்யாண வீட்டில் போய். எங்கே நடக்குதான்? தமிழ்நாட்டில் நிறைய அக்கிரமம் நடக்குதான். அது எதை சொல்கிறாருன்னு தெரியலையா அவங்களுக்கு? அவங்க கட்சிக்காரனே ஃபியூஸை பிடுங்குறான் பாருங்க டிரான்ஸ்ஃபார்மரில், அந்த அக்கிரமத்தை தான் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். வேறு எதுவும் அக்கிரமம் நடக்கிறதா தெரியலை. அந்த அக்கிரமத்துக்கு காரணமே ஸ்டாலின் உங்கள் கட்சிக்காரன் தான். அதை நீங்கள் நினச்சா தடுத்து நிறுத்தலாம். விஜயை தாக்குற மாதிரி என்ன சொல்கிறீங்க? தாவைக்காக்காரங்க எங்கே அக்கிரமம் பண்ணாங்க? அதனால் அக்கிரமம் பண்ணுறவங்க உங்கள் ஆள் தான் டிரான்ஸ்ஃபார்மரை பிடிக்க விடுறான். அப்போ ஸ்டாலினுக்கு இன்னொரு அக்கிரமம் நடக்குது, அதையும் சொல்லி விடுறேன். உங்கள் கட்சிக்காரெல்லாம் தாவேக்காவுக்கு எந்தெந்த தொகுதியில் ஓட்டு போட்டாங்களோ அங்கே போய் தண்ணி தொட்டியை பிடிங்கி விட்டுடலாம், ஜனங்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படட்டும், பிடிங்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். இந்த வீடியோ பாருங்கள். ஆக இந்த அக்கிரமத்தை தான் ஸ்டாலின் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்டாலின் அவர்களே, அக்கிரமம் நடப்பது உண்மை, அந்த அக்கிரமத்தை செய்பவர்களெல்லாம் உங்கள் கட்சிக்காரர்கள். அதனால் உடனே நீங்கள் இதை இந்த மாதிரி நடக்கிற அக்கிரமத்தை கட்சிக்காரனை கூப்பிட்டு நிறுத்த சொல்லுங்கள், அப்புறம் மற்றவங்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறலாம் அப்படிங்கிறதும். அடுத்து ஸ்டாலின் சொல்கிறார், முதலமைச்சர் எல்லா இதையும் படிக்கணுமா, சோஷியல் மீடியா இதெல்லாம் படிங்க, அதில் என்னென்னமோ நடக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுங்கிறது. எப்படி
சோஷியல் மீடியாவில் கருணாநிதி டிவின்னு வச்சு இல்லாததையும் பொல்லாதையும் போடுறது நீங்கள் தானே. டிவியில் போட்டுட்டு அதை அப்படியே யூடியூப்பில் போடுறீங்க, ட்விட்டரில் போடுறீங்க. அதே மாதிரி உங்கள் சன் டிவின்னு வச்சுருக்கீங்க, எல்லாதையும் பொல்லாதையும் போட்டு அவன் தான் நியூஸை போடுறான். அடுத்தது உங்கள் ஐடி டீம் வச்சுருக்கீங்க டிஎம்கேன்னு, அந்த ஐடி டீமில் இல்லாதையும் பொல்லாதையும் அசிங்கமாக உங்கள் தான் போடுறான். இதெல்லாம் படித்து நடவடிக்கை எடுக்க முடியுமா? நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்கள் சன் டிவியவும் உங்கள் கருணாநிதி டிவியவும் உங்களுடைய ஐடி டீமையும் தான் அரெஸ்ட் பண்ணணும். அதனால் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் சதித்திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும். சொல்வதெல்லாம் போய் உங்கள் மீடியாவை வச்சுக்கிட்டு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி மக்களை முட்டாளாக்க நினைக்கிறீர்கள். அதனால் எந்த தவறும் நடப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அதுக்கு இடையில் அவங்க மந்திரி சொல்கிறார், அது இவர் தங்கம் தென்னரசு முன்னாள் நிதியமைச்சர், அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னையா 10 லட்சம் கடன் 10 லட்சம் கடன் காமிக்கிற ஒயிட் பேப்பர், இந்த ஆட்சி முடியும் போது நீ 20 லட்சம் கோடி கடன் வாங்குவ அப்படின்னு தங்களை மாதிரியே அவங்க நினச்சிக்கிட்டு சொல்ல. தாவேக ஆட்சி 5 வருடங்களை ஒருவேளை அவர் நிறைவு செய்து அவர்கள் அடுத்த தேர்தலை அவர்கள் சந்திப்பார்கள் சொன்னால், தாவேக ஆட்சியினுடைய அந்த 5 ஆண்டு கால இறுதியில் அவர்களுடைய கடன் 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும். இதை நான் ஒரு சவாலாக உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதை அவர்களால் யாராலும் தவிர்க்க முடியாது என்பதையும் நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். தாவேக ஆட்சியில் 20 லட்சம் கோடி கடன் வாங்குவாராம். நிதியமைச்சராக இருக்கீங்க, ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா இஷ்டத்துக்கு கடன் வாங்க முடியாது, மத்திய அரசாங்கத்தோட அனுமதி வாங்கணும், அப்போ தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். நீங்கள் நினச்சி 20 லட்சம் கோடியெல்லாம் வாங்கி மத்திய அரசாங்கம் விட்டுருவாங்களா? நீங்கள் 5 லட்சம் கோடி ஏன் வாங்கினீங்க? அது நீங்கள் வாங்கினது தான் பாலம் கட்டுறது, ரோடு கட்டுறது, அதில் கொள்ளை அடிக்கிறதுக்கு தானே கடன் தான் வாங்கினீங்க. இந்த லட்சத்தில் சொல்கிறார், எங்கள் இதில் கடன் வாங்கினது சொன்னீங்களே, ஏடிஎம்கே ஆட்சியில் கடன் வாங்கினது ஏன்னு சொல்லல? ஏடிஎம்கே ஆட்சி இல்லைப்பா, சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்தே 5 கோடி தானே கடன், 5 லட்சம் கோடி தானே கடன் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து. அது ஏடிஎம்கே மட்டும் தனியாக எங்கே அதிகம் வாங்கினா? நீங்கள் 5 வருஷத்தில் தானே 5 லட்சம் கோடி கடன். அதைத்தானே நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு வெள்ளை இருக்கே தேவையில்லையே. நிதியமைச்சராக இருக்கீங்க, கடன் வாங்குறது எப்படின்னு கூட தெரியாமல் 20 லட்சம் கோடி கடன் வாங்குவீங்கன்னா அந்தளவுக்கு மோசமானவங்க, மனசாட்சி இல்லாதவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு ஜனங்க ஓட்டு போட்டுருக்காங்க, 108 சீட்டு. ஜனங்க நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு பயந்து செய்கிறாங்க. அதனால் உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி, உங்களை மாதிரி ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் எப்போதும் வராது அப்படிங்கிறத தங்கம் தென்னரசுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் சொல்லிட்டார். அவரை போய் இவங்க கேட்டாங்க, என்ன சார் அண்ணாமலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்களே 2-3 நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, பணம் இருந்தால் நான் 30 லட்சம் பேரை சேர்த்து காட்டவா? பணம் இருந்தால் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குங்கிற. அதிகமாக வந்து அண்ணாமலை பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் அவர் கூட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நானும் தான் சொல்லுவேன், என் பின்னால் 30 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லுவேன். சொல்கிறது காட்டுறாரு கடிக்கல, நானும் வாங்க நானே காட்டுறேன். பணம் சொல்ல முடியாச்சுன்னா அதை மேனிபுலேட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு தான் உண்மையை பேசியிருக்காரு. இது மாதிரியெல்லாம் நிறையா நடந்தது. ஒரு தடவை நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர், அவருக்கு இதே மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது. நான் அப்போவே பார்த்தேன், என்னையா ஓடிக்கிட்டே இருக்குன்னா அப்போ தான் சொன்னாங்க, ஏப்பா லைக்ஸ் போடுறதுக்கு பணம், இந்த மாதிரி இவங்களுக்கு ஃபாலோயர்ஸ்னு போடுறதுக்கு பணம், சப்ஸ்கிரைபர் போடுறதுக்கு பணம், இதெல்லாம் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. சில யூடியூப் இதுலேயே பார்த்துருக்கேன், 50 லட்சம் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர், 1 கோடி சப்ஸ்கிரைபர்னு போடுவாங்க. ஆனால் வீடியோ போனீங்கன்னா 2000-3000 தான் போகும். எங்கேப்போ 1 கோடி சப்ஸ்கிரைபரும் பார்க்கலையான்னு பார்த்தா அது வேறு கதை. அருணாச்சலம் இவர் நயினார் நாகேந்திரன் சொன்னபடி அதுக்கு தனியாக பணம் கொடுத்தா ஓடிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை சொன்னால் அண்ணாமலை கோச்சுக்குவார் அவருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தை கையில் வச்சுருக்காரு. அதனால் பயமாக இருக்குன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறவன்ட்டு போய் நம்ம எங்கே போய் சண்டை ஓடுறது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் இப்போ நயினார் நாகேந்திரன் கெட்ட வார்த்தையில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன் ரெடியாக இருங்க, உங்களுக்கும் கெட்ட வார்த்தையில் இது வரும். இன்னொன்றும் சொல்லிட்டார் நயினார் நாகேந்திரன், ரஜினிகாந்தை போய் சந்தித்தேன், எந்த அமைப்பும் அவர் படத்தை போடுவதை அவர் விரும்பவில்லைன்ட்டார். யார் சொல்கிறாருன்னு தெரியும்ல உங்களுக்கு, அது அவர் ரஜினிகாந்தை சொல்லிவிட்டார் அப்படிங்கிற. ஏன்னா இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர் எங்களை சொல்லலை, ராகவ லாரன்ஸை சொல்கிறாங்கன்னா அது ஒரு கூட்டம் முட்டாள்கள் கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் அவர் பதில் சொல்கிறார்.
ரஜினிகாந்த் ஒரு குறிப்பிட்ட இயக்கம் அவர் இதை பண்ணுறதை அவர் விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். இதுக்கிடையில் அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க நிருபர்கள், என்ன சார் எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க? அண்ணாமலை சொல்கிறார், இப்போ தான் 16 லட்சம் வந்திருக்கு, இன்னும் ஒரு 50 லட்சம் வந்த உடனே 50 லட்சம் வந்த உடனே 50 லட்சம் தான் நேரம் வந்திருக்குமே, 2 நாள்லையா 2-3 நாளில் 16 லட்சம் வந்ததுனா நேரம் வந்திருக்கணும்ல. அவர் சொல்கிறார் 50 லட்சம் வந்த உடனே கூட்டத்தை கூட்டி எல்லாருடைய கருத்தையும் கேட்பாராம், தனி கட்சி ஆரம்பிக்கிறதா எப்படிங்கிறதா அப்போ தான் கேட்பாராம். அந்த வெப்சைட்னுடைய நம்பர்ஸ் கவுண்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு நாள் யாருமே சேரலனா கூட அந்த கவுண்டர் அப்படியே தான் இருக்கும். அந்த கவுண்டர் என்னைக்கு 50 லட்சம் அப்படிங்கிற எண்ணுக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பேசுவோம். ஆனால் 50 லட்சம் வந்த உடனே கேட்பாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கள் டெஸ்ட்டில் மேக் டெஸ்ட்டில் வந்து 13,000 சொல்கிறது தான் சேர்ந்துருக்காங்க. அதாவது நான் 2009 சேர்ந்தவங்கள சொல்லலை, அவங்கெல்லாம் இளைஞர்கள் அரசியலுக்காக சேரலை, எல்லாருமே இளைஞர்களை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சேர்ந்தாங்க. இவர் அரசியல் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் 13,000 சொல்கிறது தான் கணக்கு. இதுக்கு பேர் மேக் டெஸ்ட்டுன்னு பேர். எங்களுடைய டீம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனால் அவர் 50 லட்சம் வரணுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவே அவர்கிட்ட இல்லை. ரெண்டாவது, அது வந்து ஒரு இந்த அமைப்பு வி த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது, அது ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சுருக்காரு. ட்ரஸ்ட்டெல்லாம் கட்சியாக மாற்ற முடியாது. அண்ணாமலை சொல்கிறேன், நாங்கள் அரசியல் கட்சியாக பதிவு செஞ்சதுனால அது விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து தனியாக கட்சியை ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், இனாகுரேஷன் வைக்கணும். ஏற்கனவே இருந்த ஒரு ட்ரஸ்ட் அமைப்பை கொண்டாந்து கட்சியெல்லாம் மாற்ற முடியாது, உங்களுக்கு பதிவும் கிடைக்காது அப்படிங்கிறத அண்ணா இதை எதுக்காக சொல்கிறேன்னா, தமிழ்நாடு மக்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க. அரசியல் தலைவர்கள் எப்படி அரசியல் கட்சியை பதிவு செய்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியலை. அதனால் அந்த ஒரு கருத்தையும் பொதுமக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பதிவு செய்ய விரும்புகிறோம். சொல்லிட்டோம்ல, கெட்ட வார்த்தையாக வரும், வாயினால் சொல்ல முடியாத கெட்ட வார்த்தையாகும். இந்த ஒரு சில முட்டாளுங்கள் இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு ஃபோனில் அது மாதிரி இப்போ அவன் இன்னொருத்தன் பேரை போட்டுக்கிறது, அவனை வச்சுக்கிட்டு ஃபோனில் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அரசியல் கருத்துக்களை நாங்கள் பேசத்தான் செய்வோம். யார் ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவோம், அதில் தப்பு இருந்தால் சுட்டி காட்டுவோம். இது எங்கள் ஜனநாயக கடமை. நாங்கள் யாரையும் இழிவுபடுத்துவதற்காகவோ யாரையும் தாக்குவதற்காகவோ நாங்கள் பேசுவதில்லை. ஆனால் நான் அரசியலில் இருப்பேன், என்ன வேணாலும் பேசுவேன், இனி நீ பேசக்கூடாதுன்னா அது எங்கிட்ட நடக்காது. அப்படிங்கிறத நாங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள், யாருக்கும் எதிரிகள் அல்ல அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது முக்கியமான செய்தி, பத்திரிகையாளர்களை பூரா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திமுக ஆட்சியில் ஆரம்பித்தது மாதிரி விஜய் அரசாங்கத்தில் அவருக்கு தெரியுமான்னு தெரியல. முக்கியமாக சட்ட அமைச்சர் நிர்மல்குமாருக்கு இது எங்களது வேண்டுகோள். உங்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுப்பதற்கு சில அதிகாரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் 2 பேர், முக்தார், திருச்சி சூர்யா, இவங்க 2 பேரும் பிஜேபி இவங்களை கட்சியை சேர்ந்த அந்த ஒரு பெண்ணையும் அவங்க குடும்பத்தையும் தப்பாக பேசியிருக்காங்க. மிகப்பெரிய தப்பு. அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யுங்க, செஞ்சுட்டாங்க, கைது பண்ணுங்க, பண்ணிட்டாங்க. ஆனால் 2 பேர் மேலேயும் நீங்கள் குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. இல்லை வேடிக்கை என்ன தெரியுமா? குண்டர் சட்டம் போடுறதுக்கும் அரசியல்வாதிகள் ரெக்கமெண்ட் பண்ணுறான் அதிகாரிகள்கிட்ட. அவங்க ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கிட்டு அதிகாரிகள் போடுறத எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு குண்டர் சட்டத்துக்கு. இதுக்கு முன்னாடி அருண் இருந்தார், திருமாவளவன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஏர்போர்ட் மூர்த்திங்கிற ஒரு மேலே ரெக்கமெண்டேஷனில் குண்டர் சட்டம் போட்டார். தமிழ்நாடு சென்னை ஹைகோர்ட்டு எவ்வளோ க்ளீனாக சொன்னாங்க. 2 மெம்பர் கொண்ட ஜட்ஜு பெஞ்சில் 2 ஜட்ஜு கொண்ட பெஞ்சில் என்ன சொன்னாங்க? குண்டர் சட்டத்தை இப்படி ஏன் தவறாக பயன்படுத்துகிறீங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்கல்ல, பண்ணாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. குண்டர் சட்டம் யார் மேலே போடணும்? பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறதா இருந்தால் தான் நீங்கள் குண்டர் சட்டம் போடணும். பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறவன் யார்? கூலிப்படை, ராபரி பண்ணுறவன், வழிப்பறி, டெக்காய்டு பண்ணுறவன், குற்றத்தை செய்வதையே தொழிலாக வச்சுருந்தவன், அவன் வெளியில் இருந்தால் பொது அமைதிக்கு பங்கம் வரும்னா தான் குண்டர் சட்டம் போடணும். நீங்கள் எவ்வளவு ஹைகோர்ட்டு சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காத ஆள், எவனாச்சும் ரெக்கமெண்டேஷன் சொன்ன ஆள், இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் குண்டர் சட்டம் போட்டிங்கன்னா இதெல்லாம் மனசாட்சிக்கு இது வேணாமா? அரசியல்வாதி மோசமானவன், அவனுக்கு மனசாட்சி இல்லை, என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் சொல்கிறான்னா அதிகாரிகள் உங்களுக்கு வேணாமா? அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவன் பத்திரிகையாளர், அவன் ஒன்றும் குற்றம் செய்வதை தொழிலாக வைத்தவன் அல்ல.
அவனால் பொது அமைதிக்கெல்லாம் பங்கம் இல்லை. ஏதோ ஒரு பெண்ணை பேசினா தப்பு, வழக்கு போட்டீங்க, ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. அதுக்கப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும். குண்டர்கள் சட்டத்தில் போடுறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இவன் குண்டர்கள் சட்டத்தை உடைச்சி வெளியில் வந்தால் உங்கள் மேலே 10 கோடி 20 கோடிக்கு இது கேட்கலாம். அதை யாரும் கேட்க மாட்டீங்க. நான் வழக்கறிஞராக பேசுகிறேன். அதிகாரிகள் இப்படிலாம் பண்ணாதீங்க. நாங்கள் பார்க்கும்போது இருந்த அதிகாரிகள் இப்படி இல்லைப்பா, மனசாட்சிப்படி செயல்படுவாங்க. தனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பாவத்தை சுமக்கணும், அதுக்கு தண்டனை கிடைக்கணும்லாம் யோசித்து தான் போடுவாங்க. திமுக ஆட்சியில் தான் இவ்வளோ பெரிய அசிங்கங்கள் அநியாயம்லாம் நடந்தது. இப்போ இந்த ஆட்சியில் அது நடக்கிறது. இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்கும். விஜய் அவர்களுக்கும் சொல்கிறேன், சட்ட அமைச்சர் நிர்மல்குமாருக்கும் சொல்கிறேன், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை எப்படி பத்திரிகைக்காரன் மேலே குண்டாஸ் போட்ட, யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுனா கேளுங்க, உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துருன்னு தான் சொல்கிறேன். அன்னைக்கு இவர் கலாம் உதவியாளர் இவர் பொன்ராஜ் தாவேக்கா பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள்ங்கிற மாதிரி பேசினார, அவரை கைது கூட பண்ணலை. அவர் முன்ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டார். அவர் அது பொது அமைதிக்கு பங்கம் விளைக்கிற ஒட்டுமொத்த பெண்களையும் பேசினார். தாவேக்காவில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களையும் அவரை கைது கூட செய்யலை. அவருக்கு சிறைச்சாலை இல்லையா? ஆனால் 2 பத்திரிகையாளர்களுக்கு குண்டர்கள் சட்டம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய நேதாஜி மக்கள் கட்சியின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அதிகாரிக்கு, கமிஷனருக்கு, நல்ல அதிகாரி, கமிஷனர் வந்திருக்க நல்ல அதிகாரி, எப்படி இதை போட்டாருங்கிறத நீங்கள் விசாரணை வைக்கணும். சட்ட அமைச்சருக்கு சொல்கிறேன், அவர் மேலே நீங்கள் விசாரணை வைங்க. இப்படி சட்டத்தை எல்லாருமே தவறாக பயன்படுத்தினா கேட்குறது யார்? மிகப்பெரிய தவறு சொல்லிடுறேன். அதனால் எங்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த குண்டர்கள் சட்டத்தை பத்திரிகையாளர்கள் 2 மீது போட்டதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு வேண்டிய அத்தனை சட்ட உதவிகள் எதை கேட்டாலும் செய்ய தயாராக இருக்கிறோம். அவருடைய உறவினர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். திருச்சி சிவா எம்பி, நீங்கள் நல்ல பேச்சாளர், பார்லிமெண்ட்டில் உங்கள் பையனை போட்டிருக்காங்க குண்டர்கள் சட்டத்தில். நீங்கள் ஒரு எம்பி எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நேராக போங்க, அமித்ஷாட்ட போங்க, அமித்ஷாட்ட புகார் கொடுங்க. இந்த மாதிரி அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக அரசியல் காரணங்களுக்காக பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு கிடைச்ச தகவல். ஒரு அரசியல் தலைவர் இவர்களை குண்டர்கள் சட்டத்தில் போடணும்னு சொல்லி அதிகாரிகளிடம் சொல்லி தான் போட்டிருக்காங்கங்கிறது செய்தி வந்திருக்கு. அமித்ஷாவுக்கு உடனே இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். திருச்சி சிவா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறேன், உடனடியாக அரசாங்கத்துக்கு புகார் கொடுங்கள். கூடுதல் உள்துறை செயலாளர்னு இருக்குது, அடிஷ்னல் ஹோம் செக்ரட்டரி, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நாளைக்கே போய் கம்பெனி கொடுங்க. தப்பாக பழி வாங்கும் அடிப்படையில் எங்கள் மீது குண்டர்கள் சட்டம் போடப்பட்டிருக்கிறது போடுங்க. ஹேபியஸ் கார்பஸ் இம்மிடியட்டாக இதில் போடுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு நம்முடைய இந்திய அரசியல் சட்டத்தில் அது பாதிக்குதுன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போடலாம். அதனால் இது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முதல்ல சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா அங்கே ஒரு வழக்கை போடுங்க. உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதுங்க, இந்த மாதிரி தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு. போர்டுக்கு இம்மிடியட்டாக இது போடுங்க, போட்டு சீக்கிரம் இது பண்ணி கொண்டு வாங்க. இதே நிலை நீடித்தால் திமுக ஆட்சி போல விஜய் ஆட்சிக்கும் சில அதிகாரிகள் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவாங்கங்கிற இது எங்களுக்கு இருக்குது. நான் கொடுத்துருக்கேன், என்னை கைது பண்ணதுக்கு பல புகார்கள் கொடுத்துருக்கேன். எல்லாம் இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறேன், குண்டர்கள் சட்டத்தை காவல்துறை மிக மோசமாக பயன்படுத்துகிறது. எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் இருக்கீங்களே, அறப்போர் இயக்கத்துக்கெல்லாம் சொல்கிறேன், நாட்டில் லஞ்சம் வாங்குறது மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதும் நாட்டில் பெரிய பிரச்சனை. அப்படிப்பட்ட அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும். இந்த குண்டர்கள் சட்டத்திற்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரள வேண்டும். ஹைகோர்ட்டு சொன்னதை பூரா மறந்துடுறாங்க, காதில் போடாமல் தூக்கி போட்டுடுறாங்க. காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய பதவியை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய்க்கு எங்களுடைய கருத்தாக பதிவு செய்கிறோம். நிர்மல்குமார் அவர்கள் சட்ட அமைச்சர் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு எப்படி போட்டாங்கன்னு கேளுங்க. இது சட்ட மீறல், அப்பட்டமான சட்ட மீறல். இது விஜய் அவர்களின் டிவிக்கு தாவே காட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை உருவாக்கும். எனக்கு இது நடந்தபோது நீங்கள்லாம் இவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்க, தப்பாக சிலைக்கு அனுப்புனாங்கன்னு. உங்கள் ஆட்சியிலே இப்படி தப்பாக குண்டர்கள் சட்டத்தை போடலாமா அப்படிங்கிறது தான். பொன்ராஜெல்லாம் நீங்கள் என்ன நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஒரு நாள் கூட அவர் ஜெயிலுக்கு போகலையே. அப்போ இவங்கெல்லாம் குண்டர்கள் சட்டத்தை 1 வருஷம் இருக்கணும். இதை இந்த சமுதாயம் வேடிக்கை பார்க்கும்.
இத்தனை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வேடிக்கை பார்க்கணுமா? உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து பத்திரிகையாளர் மேலே எப்படியா போட்ட, பொது அமைதிக்கு எங்கே பங்கம் விளைவிக்குதுன்னு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தண்டியுங்கள். அவர் யாராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நான் காவல்துறையிலே இருந்து காவல்துறை அதிகாரிக்கு எதிராக பேசுகிறேன் என்றால் நான் மனசாட்சி உள்ள மனிதன். மற்றவர்கள் துன்பத்தை என்னுடைய துன்பமாக பார்க்குறேன். அவங்க குடும்பம்லாம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படும், அவங்க பிள்ளை குட்டிங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படும். 1 வருஷம் ஜெயிலுங்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக போச்சாயா? உங்களுக்கு நாட்டு மனசாட்சி இல்லையா? மனிதாபிமானம் இல்லையா? அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். நிர்மல்குமார் சட்ட அமைச்சர்கள் உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்தாக பதிவு செய்கிறோம். சம்பந்தப்பட்டவர்கள் என்னை அணுகினால் வழக்கறிஞர் என்ற முறையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நான் எல்லா உதவிகளையும் செய்கிறேன் என்ற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறோம். உதயநிதி ட்விட்டரில் போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காருன்னா, 4 சீட்டு சோஃபாவை அப்படியே படத்தை போட்டிருக்காரு. அந்த படத்தில் 4 சீட்டு இருக்குது சோஃபா. பக்கத்தில் 5 சீட்டு சோஃபாவை போட்டிருக்காரு. எப்படி போட்டு என்ன எழுதியிருக்காருன்னா, இது அவருக்கெல்லாம் யோசிக்க தெரியாது. அந்த எழுதி கொடுக்குறவன் ஒன்றும் எழுதி கொடுக்குறேன். 4 சீட்டு சோஃபா 5 சீட்டு ஆகியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எப்படின்னா 4 பேர் ராஜினாமா பண்ணாங்கல்ல எம்எல்ஏக்கள், இப்போ 5 பேர் ஆயிடுச்சான் இந்த விஜயபாஸ்கர். அதை கிண்டல் அடித்து 4 சீட்டு சோஃபா 5 சீட் ஆகியது. நான் என்ன கேட்குறேன், விஜய் விளக்குது உதயநிதியை கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறீங்களா? உங்களை கிண்டல் அடித்தாங்கன்னா தாங்குவீங்களா? எடப்பாடி இருக்கும்போது பாதம் தாழ்ந்த பாதம் தாங்கிய பழனிசாமின்னு அவர் சசிகலா காலில் விழுந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சிக்கிட்டே வந்தீங்க. அவர் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டார். வாலிடால் குளிச்ச கதையை சொல்லவான்னு கேட்டார். பதில் சொன்னீங்களா? இல்லை. நடிகைகளுக்கு இதில் இன்ஸ்டாகிராமில் 2 மணிக்கு நடிகைகள் ஃபோட்டோவுக்கு லைக்ஸ் கொடுத்ததை கொடுக்குவான்னு கேட்டார். பதில் சொன்னீங்களா? இல்லை. இப்போ 4 சீட்டு 5 சீட்டுன்னு போடுறீங்களே. நான் என்ன கேட்குறேன், 4 சீட்டு இப்போ 5 சீட்டு ஆகியதுன்னா 2023 உங்கள் பிடிஆர் நீங்களும் உங்கள் மைத்துனர் சபரீசனும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடிச்சிட்டிங்கன்னு சொன்னார். அதுதான் 4 சீட்டு 4 சீட்டு சோஃபா. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு போகும்போது அது 10 சீட்டு சோஃபாவாச்சு. 30,000 கோடி 1 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு. லஞ்சம் வாங்கினதில் பல மடங்கு உயர்ந்துக்கிட்டே போன ஆள் நீங்கள். ராஜினாமா பண்ணவங்களை உயர்ந்துக்கிட்டு போனாங்கங்கிறத கிண்டல் அடிக்கிறீங்களா? ராஜினாமா பண்ணாங்கல்ல, இன்றைக்கி ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. அதிமுகலேருந்து ஜட்ஜி என்ன கேட்டார் தெரியுமா? ஏப்பா பணம் கொடுத்து தான் ராஜினாமா பண்ண வச்சேன்னு சொல்கிறீங்களே, பணம் கொடுத்து தான் பண்ணாங்கங்கிறதுக்கு ஆதாரம் ஒன்ட்டு இருக்கான்னு கேட்டாங்க. அது மாதிரி உதயநிதிட்ட கேட்குறேன், ராஜினாமா பண்ண வச்சாங்க, குதிரை பேரம் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, ஆதாரம் இருக்கான உயர் நீதிமன்றத்தில் ஆதாரத்தை ட்விட்டரில் போட்டு 4 சீட்டு சோஃபா 5 சீட்டு சோஃபா போடுங்க. இல்லைன்னா இப்போ இவங்களை டிவிகே விர்ச்சுவல் வேரியர்ஸ் நீங்கள் 4 சீட்டு சோஃபாவை போட்டு 10 சீட்டு சோஃபா போடுங்க. 4 சீட்டு சோஃபாவில் 30,000 கோடின்னு போடுங்க 2023. 10 சீட்டு சோஃபாவில் ஆட்சி முடியும் போது இவருடைய சொத்து மதிப்பு 1 லட்சம் கோடி அப்படின்னு போடுங்க. அதனால் டிட் ஃபார் டேட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உதயநிதி அடங்குவார். இல்லைன்னா ரொம்ப கிண்டல் அடிப்பார். அவர் பண்ணுற அத்தனை விஷயங்களையும் மறைத்து விட்டு யோகியர்கள் போல் கிண்டல் அடிப்பார். அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.